இது எந்த லக்னமா இருந்தாலும் அது சுக்கிரன் சனி அப்படிங்கிறது தாம்பத்தியம் அப்படின்ற அந்த விஷயத்துல இம்பாக்ட் பண்ணுமா? இப்போ நம்ம ஒரு லக்னம் பார்த்தோம். மேஷ லக்னம் ஏஎல்பி 7ஆம் இடத்துல சனி பகவான்னு பார்த்தோம். இதே மேஷ லக்னம் ஏஎல்பின்னு வச்சோங்க. 2ஆம் இடத்துல சனி இருக்கு சார், நல்ல பொருளாதாரத்தை கொடுத்துரும். அதே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிற அமைப்பு அப்பாவுக்கும் பிரச்சனையை கொடுக்கும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா கடனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குமா. இவர் இந்த டைம்ல என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணை தேடிட்டே இருப்பார். திருமணமே நடக்காது. ஏன் திருமணம் நடக்காது? அப்பாவே திருமணத்தை தடை செய்யக்கூடிய தன்மை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். திருமணத்தை தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை சுக்கிரன் சனி காம்பினேஷன் ரிஷபராசியில் இருக்கும்போது நடக்கும். ஏஎல்பி லக்னம் மேஷம், 2ஆம் இடத்துல சனி சுக்கிரன் காம்பினேஷன் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இது மாறுபடக்கூடிய தன்மை இருக்கா? இருக்கு. ஒரு லக்னங்களுக்கும் மாறுபடக்கூடிய தன்மை இருக்கும். இதே மிதுன லக்னத்துக்கு சுக்கிர பகவான் சாதகமாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அங்க சனி பகவான் வீக்கான தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த சுக்கிரன் சனி காம்பினேஷன் எந்த இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம்.